நீங்கள் வந்து கும்பிட்டீங்கன்னா உடனே உங்களுடைய கோரிக்கை அம்மா கிட்ட போய் ஐயா கிட்ட போய் அதே என் பையன் வந்திருக்காங்க, அவனை நீண்ட கால பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் தீர்த்து வைங்க, அவன் கர்ம வினையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழியை காமிங்க, யார் மூலியமாவது அவனுக்கு ஒரு வழியை காமிங்கன்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார். என்ன சொல்லுவாங்க, ஐயா நீ இந்த கோயிலுக்கு போட்டு வரும்போது பிரச்சனை தீரும், இந்த வழிபாட்டு செய்யும்போது பிரச்சனை தீரும், இல்லை இந்த ஆன்மீகவாதியை போய் பாருங்கள், இல்லை இந்த நபரை போய் சந்திக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்டு கிடைக்கும் லைஃப்பில் உங்களுக்கு. அதை பரிபூர்ணமாக ஒன் டு ஒன் தான் தெரியும் அந்த விஷயம். அந்த இன்ட்டை உங்களுக்கு கொடுக்குறது யார்? குலதெய்வம் தான் கொடுக்கும். அந்த வழிகாட்டுற விஷயம் ஏதோ ஒரு சமிக்கையை கனவு மூலியமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை யார் உங்களுக்கு கொடுப்பான்னா குலதெய்வம் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது வந்து இது நான் இன்னைக்கு சொல்கிறதுனால மட்டும் இது உண்மைன்னு கிடையாது. ஐயா காலகாலமாக நம்ம வழிபாட்டு முறை, நம்ம கலாச்சாரம், நமது பண்பாடு, குலதெய்வத்தை மறந்தால் அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு உங்கள் லைஃப்பில். உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் எதை ஒன்றா சேர்த்து வைக்காமல் போங்க. உங்கள் குலதெய்வத்தை தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு போங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போங்க. தெரியலையா, ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சா கொடுத்துட்டு போங்க. ஐயா இதுதான் உன் குலசாமி, ஐயா உன் கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் நின்று அவட கேளு. உனக்காக போய் இறைவன்கிட்ட போய் நிற்பார், வேறு யாரும் நிற்க முடியாது. Naga's Art and Pasta Combo Offer. Buy now.